சிரிப்பு இல்லை, அதான் உண்மை. இன்னும் நரேந்திராஜ் தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? சரி கவனிங்க. அப்போது இப்போ கிணத்துக்குள்ளே உள்ள பொருள் தெரியுது உங்களுக்கு. இதுதான் கிணறு, இவ்வளோ ஆழம் இருக்குது. சூரியன்லேருந்து வந்து லைட்டு உள்ளே என்ட்ராகும். எவ்வளோ வரைக்கும் என்ட்ராகுதோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். என்ட்ரானோன்னா அந்த பொருளோ மீனோ இருக்குது, அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகியும் வரும். வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே என்ட்ரானோன்னா நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். மீன் தெரியுது, பாரு தெரியுது. ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா சூரிய ஒளி அவ்வளோ தூரம்லாம் போகாது. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபியில் ஓஷன் கரண்ட்டு சரி, சீ ப்ரீஸு, லேண்ட் ப்ரீஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு இது உதவும். மான்சூன் கிரியேஷனுக்கே இதுதான் காரணம். சரியா? அது சொல்லியிருப்பான், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பான், பார்ப்போம். மான்சூனுக்கு ரைட் அங்கே சொல்லியிருப்பேன். ஆனால் இது எதையும் லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். சொல்கிறேன், இதை இப்போ இன்னும் புரிஞ்சுக்கோங்க. பட்டு வந்துருச்சு, இதுதான் நமக்கு தெரியும். ரொம்ப ஆழத்துக்கு போகாது, அந்த பொருள்லாம் தெரியாது. அதே 12 மணிக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ சூரிய ஒளி எங்கே இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். அப்போ ஆழத்து வரைக்கும் போகும். அப்போ உள்ள பொருள்லாம் தெரியும். தண்ணி சுத்தமாக இருந்தால் அங்கேருந்து என்ன ஆகும்? சூரிய ஒளி போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், நம்ம கண்ணுக்கு போகும். அப்போ சூரிய ஒளி என்ன ஆகுது? வளிமண்டலத்தில் ஊடுருவி வருது. அப்புறம் எங்கே போகுது? தண்ணிக்குள்ளே ஊடுருவி போகுது. அப்புறம் அங்கேருந்து பட்டு என்ன ஆகும்? ரிட்டன் வரும். அப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து எங்கே வரும்? வளிமண்டலத்துக்கு வரும். அப்போ இது ஒரு ஊடகம், வளிமண்டலம் ஒரு ஊடகம், தண்ணி ஒரு ஊடகம். ரெண்டும் வேறு வேறு ஊடகம். ஒளி எதன் வழியே ஊடுருவி செல்லுதோ அதுக்கெல்லாம் அந்த பொருளுக்கு பேர் என்னது? ஊடகம். ரெண்டுமே பொருள் தானே? ரைட். இப்போ இது ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம், டென்சிட்டி கம்மி? அவங்க 2 பேர்த்தில் சொல்லணும். அதிகம் கம்மினாவே கம்பேர் பண்ணால் தான் சொல்ல முடியும். யாரை கம்பேர் பண்ணணும் ரொம்ப முக்கியம். மொட்டையாக அதிகம் கதியெல்லாம் சொல்லக்கூடாது. எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். விலை உயர்ந்தால் அல்லது மக்கள்கிட்ட கேட்பான், இன்ஃப்ளேஷன்னா என்னடா? மக்கள் கையில் பணம் அதிகமாக இருந்தால் எதை வச்சு பணம் அதிகம் கம்மின்னு சொல்லுவேன்? புரிதல் இல்லாமல் சொல்லிகிட்டே மனப்பாடம் பண்ணி போயிட்டுருக்கும். தப்பு. அதேமாதிரி இங்கேயும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். இப்போ 2 ஊடகம் இருக்குது. அட்மாஸ்பியரு, ஒளி ஊடுருவி வரக்கூடிய ஊடகம். இது தண்ணி. ரெண்டில் எது டென்சிட்டி அதிகம்? தண்ணி டென்சிட்டி அதிகம், டென்சர் மெட்டீரியல். இது ரேரர் மெட்டீரியல். இப்படி டென்சிட்டி கம்மியாக உள்ள பொருள் வழியாக ஊடுருவி போகுது. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுது? டென்சிட்டி அதிகமாக உள்ள பொருள் என்ட்ராகுது. புரியுதா? அதேமாதிரி என்ன, அது போய் அந்த பொருள் மேலே பட்டு அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. டென்சிட்டி அதிகமாக உள்ள பொருளிலிருந்து டென்சிட்டி கம்மியாக உள்ள பொருளான வளிமண்டலத்தில் என்ட்ராகும். புரியுதா? இந்த டைமில் ஒளி நேராக போகாது, வளையும். நேராக போயிட்டு இருந்தாலும் திடீர்னு வளையும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்குது. டென்சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இங்கே மக்கள் கூட்டம் இருக்குது. நீங்கள் இருந்து வேகமாக போயிட்டுருக்கு. இங்கே யாருமே இல்லை, நாதியே இல்லை. திருவிழாக்கெலாம் போவேன், அவுட்டரில் போகிற வரைக்கும் நேராக போயிட்டே இருப்பேன். மக்கள் கூட்டம் டென்சிட்டி அதிகமானோன்னா என்ன ஆவேன்? நேராக போக முடியும்? வளைஞ்சிடுவேன். வளைஞ்சு தான் போகணும். அப்படி டென்சிட்டி கம்மியாக உள்ள பொருளிலேருந்து டென்சிட்டி அதிகமாக உள்ள பொருளில் என்ட்ராகும் பொழுது பொருள் தன்னோட நேர்கோட்டிலேருந்து என்ன ஆகும்? விளக்கம் அடையும். அதேமாதிரி டென்சிட்டி அதிகமாக உள்ள பொருளிலேருந்து டென்சிட்டி கம்மியாக உள்ள பொருளுக்கு என்ட்ராகும் பொழுது என்ன ஆகும்? நேராக போகாமல் விளக்கம் அடையும், விலகல் அடையும். ஸோ அதுக்கு பேர் தானது ஒளி விலகல். ஒளி விலகல் அதான் தாய்மொழி. ஒளி நேராக போகாமல் விலகு, தன்னோட நேர்கோட்டிலேருந்து விலகுது. இங்கிலீஷில் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னே தெரியாது, அதை விட்டுருங்க. அப்புறம் பழகிக்கலாம். ரெஃப்ராக்ஷன் அவ்வளோதான். ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசியில் என்ன பண்ணுறான்? ட்ரான்ஸ்லேஷன் கேட்குறானா? இப்போலாம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டாப் லெவலுக்கு போயிடலாம். ஆமாம், அவ்வளோதாங்க. இப்போது அது எப்படி என்ன அப்படின்னு நாளைக்கு பார்ப்போமா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கங்க. அது எதை நோக்கி விளக்கம் அடையும்? அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு, டென்சர் டு ரேரர், சரி ரேரர் டு டென்சர் இங்கிலீஷில். அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது ஒரு பக்கமாக விளக்கம் அடையும். அடர் மிகு ஊடகத்திலிருந்து
ஆர்டர் குறைவு ஊடகத்துக்கு போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் விளக்கம் கிடைக்கும். அவ்வளோதான். இங்கிலீஷில் டென்சர் டு ரேரர் போகும்பொழுது ஒரு பக்கம் விளக்கம் அடையும், ரேரர் டு டென்சர் என்ட்ரு ஆகும்பொழுது நான் இன்னும் அதுக்கு ஆப்போசிட்டில் விளக்கம் அடையும். சரியா? அதெல்லாம் என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறானுங்க. இதை வச்சு தான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பார்த்தோம்ல, அது எண்டோஸ்கோப்பி வயரு, அதில் வந்து அது ஆக்சுவலாக கண்ணாடி, அது ஒளி இலை லென்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் வெளியில் போகாமல் அந்த லென்ஸுக்குள்ளேயே என்ன பண்ணும், ஒளி முழு எதிர்வலிப்பு நடந்து அதுக்குள்ளேயே வருவோம். அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இப்போ ரெஃப்ராக்ஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கோம், அது எப்படி அந்த விதியெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ எடுத்துனா என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் டைம் பத்தாது. அப்புறம் அதை வச்சு தான் டிஸ்பர்ஷன் நடக்கும். ஒளி விலகலால் நடக்கிறது தான் டிஸ்பர்ஷன். பாருங்க, ஊடுருவி போகுதா, இங்கேருந்து லைட் அடிக்கிறானா ப்ரிசம்குள்ளே, இப்படி தானே போகணும், நேராக போகாது, அப்படி கீழே விலகல திரும்ப வருது. இது வந்து என்னது, இது டென்சரு, இது ரேரரு, வெளியில் வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் விலகல் அடிக்கும். அப்போ ஒளிஞ்சிக்கிட்டு ஒன்றா இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் நான் விரியும், பிரிஞ்சு வரும். வெள்ளை கலர் எதால் ஆனது, 7 வண்ணங்களால் ஆனது. ஒளி விலகல்னால என்ன ஆகுது, ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வேவ் லென்த், அதை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு வேவ் லென்த்து, அலை நீளம், அதிர்வெண், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு போவோம். சரியா? நானே ஆரம்பித்தாலும் ஞாபகப்படுத்துங்க. ரைட், அவ்வளோதான். வெரி சிம்பிள். கேட்டால் ஏஎஸ்க்கு ஏஎஸ்மானுங்க, அதில் சும்மா டுபார் கொஸ்டின். இதெல்லாம் புரியாதனால அது ஓகண்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே கிடக்குறானுங்க புக்கை வச்சு. பேசிக் தெரிஞ்சவனுக்கு அது ஒன்றுமே கிடையாது. சரியா? அப்படி தான் நான் ஜாகிரஃபி சால்வ் பண்ணோம். எங்கேருந்து சால்வ் பண்ணோம், போன ஜாகிரஃபி போன வருஷத்துடைய ப்ரிலிம்ஸு நம்ம கிளாஸில் பார்த்தது வச்சு தான் ஆன்சர். நீங்களே சால்வ் பண்ணீங்க, டிஎன்பிசி படித்தவங்களே சால்வ் பண்ணீங்க. சரியா? ரைட், அவ்வளோதான். இதை நாளைக்கு பார்ப்போம். ஓவர், இன்றைக்கி போதும்.